விஜய் வந்து ராகினி வந்து செமையா திட்டி வந்து என்ன பண்ணுறாரு, அஜய் வந்து ராகினியை கூட்டின்னு போக சொல்கிறாரு. அதே மாதிரி வேறு வழி இல்லாமல் அஜய் வந்து ராகினியை கூட்டின்னு போகிறாரு. இங்கே வந்து இந்த மாதிரி என் பொண்ணை வந்து அவன் வெளியே அனுப்பிச்சிட்டானா, அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி என்ன பண்ணுறாரு, செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து இந்த விஜயோட ஃபோட்டோவையும் அதே மாதிரி வெண்லாவோட ஃபோட்டோவையும் வந்து பசுபதி என்ன பண்ணுறாரு, கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லா வந்து மீடியாலையும் வந்து பிரபலப்படுத்துகிறாரு. இதனால் வந்து விஜய் வீட்லேயும் அதே மாதிரி காவி வீட்லேயும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வந்து விஜய் வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி நாளைக்கு கல்யாணம்ல, அதுக்காக தான் நாங்கள் கூப்பிட வந்திருக்கோம். நாளைக்கு காலைல கல்யாணத்துக்கு நீ வந்துடணும் விஜய், நீ என்னை ஏற்றுக்கணும், என் கழுத்தை தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே வெண்ணிலா சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பார், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம், என் காவேரி தான் எனக்கு எல்லாமே. உன்னை பார்க்கவே பிடிக்கல, உன் மூஞ்சை பார்த்தாவே வெறுப்பாக இருக்குது. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, கொஞ்சம் நெஞ்சம் உன் மேலே வந்து நான் பாவம் வச்சுருந்தேன், ஆனால் அது எல்லாத்தையும் நீயே கெடுத்துக்கிட்ட. உன் மேலே சின்ன இறக்கம் கூட எனக்கு கிடையாது. ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ண நினச்சி கேவலப்படுறேன், அசிங்கப்படுறேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணா, தயவு செய்து மூஞ்சில் முடிக்காமல் இங்கேருந்து கிளம்பிடு. அப்படி நீ முடிச்ச நான் நல்லவனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அவங்க தாத்தா பாட்டியும் வந்து அவரை தடுக்கிறாங்க. இந்த பார் விஜய், அப்போது என்னோட உனக்கு அவள் தான் முக்கியமா, அந்த காவேரி தான் முக்கியமா? ஆமாடி, எனக்கு காவேரி தான் முக்கியம், எனக்கு எல்லாமே அவள் தாண்டி, என் பொண்டாட்டி தானே எல்லாமே, மரியாதை இங்கேருந்து போயிடு. இங்கே பாரு விஜய், நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், கண்டிப்பாக என் கழுத்தில் நீ தாலி கட்டுவேன். நீ காலையில் வந்து என் கழுத்தில் நீ தாலி கட்டலைன்னா நடக்கிறதே வேறு, அடுத்த நிமிஷமே இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன். நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, நான்லாம் வரமாட்டேன். நீ வருவ விஜய், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாளைக்கு நீயும் நானும் இந்த வீட்டுக்கு மங்களகரமாக வந்து இறங்குவோம், புருஷன் பொண்டாட்டியாக வந்து இறங்குவோம். இது நடக்க தான் போகுது, நீ பார்க்க தான் போகிற அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு என்னடா இவ எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, என்னடா பொண்ணு இவ அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அவள் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அவங்க மாமா போகாமல் இருக்காரு. என்னையா உனக்கு ஒரு தனியாக சொல்லுமா, போய் அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மிரட்டுறாரு. வெண்ணிலாவோட மாமாவை, இங்கே பாருங்கள் தம்பி, வெண்ணிலாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவள் பிடிவாதம் பிடிச்சது தான். இங்கே பாருங்கள், ஒழுங்கு மரியாதையாக நாளைக்கு வந்து வெள்ளா கழுது தாலி கட்டுங்க, அப்படி கட்டலைன்னா ஏன் பண்ணுவேன்? இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது தான், நாங்கள் குடும்பத்தோட தவறான முடிவுக்கு கண்டிப்பாக போயிடுவோம், அப்புறமா பார்த்துக்குங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்னையா இது இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. நீ அமைதியாக இருக்க நாடி கல்யாணி, பார்த்துக்கலாம், நீ வா விஜய், ஏன் விஜய் இவ்வளோ கோவப்படுற? பின்ன என்ன தாத்தா, எவ்வளோ தைரியமாக இருந்தால் வீடு தேடி வந்து மிரட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, என்னம்மா என்ன ஆச்சு? அந்த விஜய் என்ன சொல்கிறா, அவர் வரமாட்டேன்னு சொல்கிறாரு. இதை விடவே கூடாது, வந்தே ஆகணும் விஜய், நாளைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, கண்டிப்பாக விஜய் வருவாமாம்மா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெண்ணிலா. அடுத்து வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி எல்லாருமே கேங்கலாம், நாளைக்கு கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணுவோம், அப்போ விஜய் வந்து தானே ஆகணும். விஜய்க்கு நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் சொல்லிட்டேன், கண்மட்டுக்காக குடும்பத்தோடு நாங்கள் ஏதாவது முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவார்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துருக்காங்க கல்யாண மேடையில். இங்கே கரெக்டாக விஜய் வந்து வரதுக்காக வெளியில் என்ன பண்ணுறாங்க, எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா விஜய் வராரு. விஜய் பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் வந்து நேராக போலீஸோடு வராரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. போலீஸ் வந்து, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து எதுக்கு அவருக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுல, எவ்வளோ தைரியமாக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. உடனே மீடியாக்காரங்களாம், மேடம் என்ன மேடம் இது, அவருக்கு வந்து விருப்பம், உங்களுக்கும் விருப்பம், 2 பேர் சேர்ந்து அந்த கல்யாணமே பண்ணுறேன்னு சொன்னீங்க, இப்போ என்னென்ன போலீஸோடு அவர் வந்திருக்காரு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. உடனே விஜய் வந்து, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்க, எனக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இவங்களே வேணும்னே என்னை மிரட்டி கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க. இந்த பொண்ணு இந்த மாமாவும் என்ன சொல்லி என்னை வச்சிருக்காங்க தெரியுமா, இவங்க ஒரு வேளை நான் கல்யாணம் பண்ணிக்கலனா குடும்பத்தோடு வந்து இந்த மாதிரி தவறான முடிவுக்கு போயிடுவாங்களாம், அப்படி சொல்லி தான் என்னை வர வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்க, என்னால் இன்னொரு பொண்ணுக்கு அடுத்து தாலி கட்ட முடியாத சொல்லிட்டு போதான் இங்கே வந்தேன் அப்படின்னு ஒன்று எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க இதை பார்த்து.